நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம். கை நீட்டி ஒரு நாளும் நம்மள ஒருத்தங்க குத்தம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக வாழ்க்கையை வாழக்கூடிய மகர ராசிக்காரங்களே, நம்ம தலைப்பு என்ன போட்டிருக்கோம்? இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துடைய பலன்கள்னு போட்டிருக்கோம் இல்லையா? முக்கியமா 100% இதுதாங்க இந்த மாசத்துல நடக்க போகுது. நிறைய திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்கோம். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரியான ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, பெருசா யார்கிட்டயும் தன்னோட சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க, தன்னோட கஷ்டத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா கடகடகடன்னு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் வெளிய சொல்லி அழுதுருவாங்க. பேருக்கு பாத்தீங்கன்னாக்க, மகர ராசிக்காரங்க ரொம்பவே என்ன சொல்றது, தைரியசாலி மாரியே தெரிஞ்சாலியும், எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்கிறது தாங்க உண்ம. எதுவுமே தெரியாது அப்டின்னா, நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியாது. முக்கியமா இவங்கள யாரு துன்புறுத்துறாங்கங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. இவங்கள யாரு புகழ்றாங்க, யாரு இவங்கள கீழ் மட்டத்துல வச்சு மிதிக்கிறாங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு வெள்ளை மனம் கொண்டவங்கன்னு இந்த மகர ராசிக்காரங்கள சொல்லலாம். இந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? "ஆடு யாரப்பா நம்புது? கசாப்பு கடைக்காரன தான் நம்புதுன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு மகர ராசி தாங்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசிட்டாங்க, கொஞ்சம் பரிவா பேசிட்டாங்க அப்டின்னாக்கா, முழுசா நம்பி தன்னுடைய கஷ்டத்த, நஷ்டத்த மட்டும் இல்ல, தன்னோட ரகசியத்த கூட வெளிப்படுத்தக்கூடிய இவங்க. ஆனா, அத அவங்க தெரிஞ்சுகிட்டு, இவங்கள ஏளனமாவும், இவங்கள அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாரி பயன்படுத்திக்கிட்டும், நெறைய இடங்கள்ல அம்போன்னுலாம் விட்டுருக்காங்க. நடுத்தெருவுல விட்டுருக்காங்க அப்டின்னாக்கா, இந்த மகர ராசிக்காரங்க நெறைய இடங்கள்ல ஏமாந்து நின்னுருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. முக்கியமா உங்களுடைய உணர்வுகளுக்கு யாருமே மதிப்பு குடுத்தது இல்ல. ஆனா, இவங்களோட உணர்ச்சிக்கு யாராவது கொஞ்சம் சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க அப்டின்னாக்கா, அவங்க கிட்ட உடனே இந்த ஆதரவு தேடி போற குழந்தை மாதிரி ஓடுவாங்க. ஆனா, அவங்களும் உண்மையா இருக்க மாட்டாங்க. நெறைய போலியான முகங்களை கண்டு, வாழ்க்கையே முடிஞ்சு போனா கூட பரவால்லடா. என்னடா இந்த வாழ்க்கை? எப்ப பார்த்தாலும் என்ன எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்டின்ற ஒரு அமைப்புல வாழக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. அதுக்குன்னு இவங்க இந்த வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா, மகர ராசிக்காரங்க நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. இந்த கலியுகத்துல எனக்கு ஒரு இடம் இல்ல. எனக்கு யாரும் உண்மையா இல்ல அப்டின்றீங்க. ஆனா, நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு தகுதி இல்லன்னு நான் சொல்லுவேன். காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க தேவதூதர் மாதிரிங்க. அடுத்தவங்களுடைய மனசு கோணாம நடந்துக்கிறதுக்கு யோசிப்பீங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டத்த முடிஞ்ச அளவுக்கு சரி செய்யணும்னு யோசிப்பீங்க. உங்களுடைய கஷ்டத்த வெளிக்காட்டாம இருப்பீங்க. "அட என்னம்மா நீ சும்மா என்ன கத விட்டுட்டு இருக்கியா? ஆமா இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏதாவது மாற்றம் இருக்கா? அந்த மாசத்துல ஏதாவது நல்லது பொறக்குமா? அத பத்தி சொல்லேன்னு" கேட்பீங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் நெறைய ஆட்கள் இருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் உங்களுடைய குணநலங்கள நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பேசுறதுக்கு கூட காரணம், யாரோ ஒருத்தங்க உங்கள புகழ்ந்து பேசி உங்கள கீழ தள்ளியிருப்பாங்க. இதனாலவும் இருக்கலாம். ஸோ வருத்தமோ, கஷ்டமோ வேணாமே. கொஞ்சம் ஒரு மாறுதல் தரக்கூடிய மாதமா இந்த செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு. இத நெனச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்க பழகிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்களே, இப்ப உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். என்னடா இது இந்த மாசம் எப்படி இருக்க போதுன்னே தெரியல. இந்த பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு யோசிப்பீங்க இல்லையா? நான் முதல்ல இந்த மாசத்துடைய சுருக்கமான விளக்கம் சொல்றேன். அதுக்கப்புறம் விரிவா பேசலாம். அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான வழிய காட்டும். மகர ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது மங்களகரமானதா இருக்க போகுது. வெற்றிகரமானதாக இருக்க போகுது. தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறப் போகுது. நீங்க பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பெயரும், புகழும் உச்ச நிலைக்கு போக போகுது. ஆனாலும் உங்களுடைய எதிரிங்கிட்ட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கவனமாக வண்டி வாகனம் ஓட்டுங்க. காதல் உறவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில ரொம்பவே வலுவடைய போகுது. ஆல்ரெடி ரொம்ப நாளா காதல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது திருமணத்தில முடிய போகுதுங்க. திருமண வாழ்க்கையும் இனிமையாக மாறப்போகுது. சண்டை, சச்சரவுன்னு இத்தன நாளா நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாங்க. ஆனா கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்த கொடுக்கும். ஒற்றுமையை அதிகரிக்கிறது, அந்யோன்யத்தை அதிகரிக்கிறது. நிறைய சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைக்கு உங்க 2 பேருடைய ஒத்துழைப்பும் இருக்க போகுது. முக்கியமா உங்களுக்கு பிஸியான காலகட்டம்னே சொல்லலாங்க இந்த காலகட்டத்த. ஆனாலும் இந்த பிஸியான ஷெட்யூல்லயும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா நின்னு, "பரவால்ல நீங்க செய்யுங்க பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரியும், உங்களுடைய வாழ்க்கை துணை ஆணா இருந்தாங்க அப்படின்னாக்க, "நீங்க செய்யுமா பார்த்துக்கிறேன். நான் உனக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான அமைப்புல குடும்ப வாழ்க்கை இருக்க போகுது. எதிரிங்கிட்ட மட்டும் கவனமா இருக்கணுன்ற ஒரு அமைப்பு மட்டும் தான் இந்த மாசம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கு.
சோ இப்போ வந்துட்டு மகர ராசிக்காரங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. காரணம் கேட்டாக்க மங்களகரமான விஷயம் நடக்க போகுது, வெற்றிகரமான விஷயம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 2 மட்டும் போதுங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாசத்துடைய இறுதி நாட்கள் மட்டும் இல்ல. இந்த வருடத்துடைய இறுதி நாட்கள் கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு அடித்தளங்க. சோ இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்களா? உங்களுக்கான பலன் சொல்றோம் அப்டின்னா, உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல. உங்களோட பெயரு, ஊரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் பொது பலன்களா சொல்றப்போ, மகர ராசி, மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ஆட்சி இத பொறுத்து நான் சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்க போறாங்க, இந்த மாசத்துல எந்த கிரகங்கள் மாற்றம் அடையறாங்க, இதை பொறுத்து பலன் உண்டு. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அர்த்த திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். ஆக மொத்தம் 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சிய தான் நம்ம பொதுவா மகர ராசின்னு சொல்லுவோம். சோ இந்த மகர ராசிக்கும் ஒரு குணம் உண்டு. அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் ஒரு சில குணங்கள் வேறுபடும். சரிங்களா? சோ கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா பஞ்சம ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு. ரண, ருண, ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு. அடுத்த அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. அதுவே பாகிஸ்தானத்தை பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்திருக்காரு. இவங்களை அடுத்து தைரிய, வீரிய ஸ்தானத்துல ராகு பகவானும் அமர்ந்துட்டு இருக்காரு. சோ இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இப்படிதாங்க இந்த மாசத்துல வர போறாங்க. அதுவே கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்துல 3 கிரகங்கள் இடமாற்றம் அடைகிறாங்க. வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதுவே 19ஆம் தேதின்னு பார்த்தோம்னாக்க அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே நாள்ல அதே 19ஆம் தேதி பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரனுடைய இந்த மாற்றத்தை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா வெட்டு 1 துண்டு 2 இதுதான்ப்பா என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு நேர்கோட போட்டு அந்த நேர்கோட்டுல பயணிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களே, நீங்க தனித்தன்மை கொண்டவங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு பழக்கவழக்கங்கள் இருக்கு. அதுபடி பார்த்தோம்னாக்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களோட ராசிநாதன் சனி பகவான் பலமா நிக்கிறாரு. நானு இன்னொரு விஷயம் சொல்றேன். நல்லது பண்ணியா உனக்கு நல்லது. கெட்டது பண்ணியா கெட்டது. இப்படின்னு பலன் குடுக்கக்கூடியவர் தான் யாரு? சனி பகவான். அவர ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால தான் மகர ராசிக்காரங்க எப்பவுமே மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவாங்க. பூசி மொழிகி பேசுறதோ, இல்ல வந்துட்டு ஏதாவது நீ வந்துட்டு பணம் வச்சிருக்கியா? உன்கிட்ட வந்து பல்லு இளிச்சிட்டு பேசுதோ, பணம் இல்லாதவங்க கிட்ட வந்து பாத்தீனாக்க, எடுத்தெறிஞ்சு பேசுறதோ, இந்த மாரி எதுவுமே இருக்காது. பணம் வச்சிருக்கிறவன் கெட்டவனா இருந்தாலே அவனே எடுத்தெறிஞ்சு தான் பேசுவாங்க. பணம் இல்லாதவன் நல்லவனா இருந்தாக்க அவன தூக்கி தோள்ல வச்சு கொண்டாடக்கூடியவங்களும் இந்த மகர ராசிக்காரங்களா இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் செய்யறப்ப எங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்குங்க. சோ உங்க ராசிநாதன் பலமா இருக்கிறதுனால யோகமான பலன்களை அள்ளி தராருங்க. சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால பல வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறுங்க. உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு பலம் ஏறுதோ, ஒரு சில இடங்கள்ல நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். சோ வண்டி வாகனத்துல போகுறப்போ கவனமா இருங்க. அரசாங்க காரியங்கள்ல இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். உடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க. முக்கியமா தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல உயர்வுகள் உண்டாகும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் அவங்க மூலியமா காரிய அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அனுபவபூர்வமான அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்குங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது எளிமையாக செய்து முடிப்பீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்துல செய்து முடித்தீங்க அப்படின்னாக்கா பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீங்க. மேலும் பேசணும்னா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமா இருக்கு. அடுத்த குடும்பஸ்தானத்தை சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க என்னதான் உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ அது வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்து. ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க தானே பேசுறாங்க, பேசிட்டு போகணும்னு நீங்க விட்டுடுவீங்க. அப்படி உங்களுக்கு உறுத்தலா இருக்கு, சண்டைக்கு போலாம், வீண் வாக்குவாதம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலே முடிவு பண்ணிடுங்க. சோ குடும்பத்துல யாராவது நம்ம பத்தி குறை சொன்னாலையும் அதை வந்துட்டு பெருசா எடுத்துக்காதீங்க. மேலும் குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை கொடுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகள் இல்லாம செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் தேவைங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்த கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனுக்குடனே செய்து முடிப்பதும் உங்களுக்கு நல்லதுங்க. தெளிவான சிந்தனை இந்த காலகட்டத்துல தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதுல ஈடுபடுவது மகர ராசிக்கு வெற்றி கொடுக்கும்.
அடுத்ததான் அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளை கண்டு மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள், உங்களுடைய அந்தஸ்துல உயர்ந்தவங்க, இவங்களுடைய நட்பு எல்லாமே கிடைக்குங்க. அதனால கௌரவம் அதிகரிக்கும். புதியவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய நபர்களுடைய அறிமுகமும் உண்டாகும். அதனாலேயும் நன்மை உண்டு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஆசிரியர்கள்கிட்ட நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய மகர ராசிக்கின் பொது பலன்கள். சோ இது பார்க்கிறப்பயே உங்களுக்கு நல்ல விதத்தில் தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்ப நம்ம கூடுதலா நட்சத்திர பலன்கள பார்க்கிறப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு தெளிவு கிடைக்கும். நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, மகர ராசி அப்படின்னாக்கா ஒரு குணம் இருக்கு. அதுல கூட நட்சத்திரத்துக்கு ஒரு சில குணங்கள் மாறுபடும். அந்த வகையில உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்கள பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. அதாவது உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளால பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில், வியாபாரம் எல்லாமே லாபத்தை கொடுக்குங்க. போட்டியாளர்கள், உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இவங்க எல்லாமே விலகி போவாங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுங்க. அடுத்த பாம்பு கிரகமான ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றி அடைய செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே விறுவிறுன்னு நடக்குங்க. வேலை, கல்வி, வியாபாரத்திற்காக நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமைங்க. பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் குருவினுடைய பார்வை உண்டாகிறதுனால தெய்வ வேண்டுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பதவி, பொறுப்பில் இந்த நிலையெல்லாம் வந்துட்டு உயரப்போகுது. புதிய நட்பால உங்களுடைய மனசு வந்துட்டு மகிழ போகுது. முக்கியமா நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உங்க படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, 10ஆம் தேதி. பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காகைக்கு எள் சாதம் வைத்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க. அடுத்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க, நீதி, நேர்மை இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை. இப்படின்னு இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா தான் பிறந்திருக்கு. ராகுவால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா முடியும். தைரியமாக செயல்பட்டு மத்தவங்களும் முடிக்க முடியாத வேலையை கூட அசால்ட்டா செஞ்சு முடிச்சு வெற்றி பெற போறீங்க. நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய நிலை உயர போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடி வந்து விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நீண்ட நாள் கனவை நனவாக்குறாரு. பட்டம், பதவி, புகழ் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால பெருமை ஏற்படுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயருங்க. பணம் பல வழிகள்ல உங்க கைக்கு வந்து சேரும். கோயில் வேண்டுதல்கள் நிறைவேறும். தொழில், வியாபாரம் இந்த விஷயங்கள் எல்லாமே விருத்தி ஆகும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா கொடுப்பாங்க. எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு அமையுங்க. அந்த செவ்வாயால உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். எதிர்ப்புகளும் போட்டிகளும் நீங்கி நீங்க நல்ல நிலைக்கு உயர போறீங்க. இழுபறியாக இருந்த காதல் விவகாரங்கள், இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவு கொடுக்குங்க. மேலும் உங்க ஜாதகத்துல புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனால புதிய சொத்து சேருங்க. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியருடைய ஆலோசனைகளை ஏற்று நடந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மதிப்பெண்களை பெற்று முன்னேற்றம் அடையலாங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. அதுவே பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அதாவது பிரகதீஸ்வரர் ஆலயம் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில இல்ல அப்படின்னாக்கா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில கஷ்டங்கள், நஷ்டங்கள் நீங்கி நீங்க வந்து முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கு ஒரு வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமோடு வாழ்ந்து வாழ்க்கையில இதுதான் நிரந்தரம்ன்றது புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செயல்படுவதனால லாபத்தை உண்டாக்கி கொடுக்கிறாரு. உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்க தொழில்ல, வியாபாரத்துல உங்களுக்கு குறுக்கீடா இருந்த போட்டியாளர்கள் எல்லாமே பலம் இழந்து ஒரு காலில் விழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. உங்களுடைய முயற்சிகள்
எல்லாமே வெற்றியை கொடுக்கும். செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்கும். அசாத்தியமான உங்களுடைய துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள்ல மிளிரும். அதை கண்டு மத்தவங்க பயந்து ஓடுவாங்க. நினைச்சதை நினைச்ச மாதிரியே செய்து முடிப்பீங்க. மேலும் குருவினுடைய பார்வை, அவருடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய நிலையை மேலும் உயரத்துக்கு கொண்டு போகுங்க. வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே தீரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுக்கு ஏற்படுத்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தொழில்ல முன்னேற்றம் அடைய போறீங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வுலாம் உண்டாக போகுது. மேலும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தகுதியான வரன் அமையுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பலப்படும். ராகுவால அவருடைய அருள் ஆசினால நினைச்சதை நினைச்சபடி செய்து வெற்றி அடைய போறீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையா நிக்க போறாங்க. விவசாயத்துல எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே யோகமான மாதமா இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்க செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த 2 நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்கள்ல வீற்றக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மேலும் பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் பார்த்தாச்சு, நட்சத்திர பலன்களை பார்த்தாச்சு, நட்சத்திர பலன்களுக்கான பரிகாரமும் பார்த்தாச்சு. சோ இப்போ மகர ராசிக்கான பொது பரிகாரம் பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபாடு செய்ய, முக்கியமா தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உடைய கஷ்டங்கள் கரைந்து போகும். அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டாக்க ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த 3 நாட்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கு. சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 29, 30 இந்த 2 நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனங்க மகர ராசிக்காரங்களே. எதுல கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துடுங்க. புதுசா முதலீடு பண்றேன், இல்ல நான் தொழிலை விரிவுபடுத்துறேன், இந்த மாதிரியான விஷயங்களை வியாபாரிகள் இறங்காதீங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவையும் இந்த 2 நாட்களை தவிர்த்துடுங்க. அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதத்துல 23, 24 இந்த நாட்கள் மகர ராசிக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடியறது மட்டும் இல்ல, அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சோ ஆக மொத்தத்துல செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நீங்க சிறப்பான மாதமா எடுத்துக்கோங்க. யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு. பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வந்திருக்கு. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முடித்து காட்டக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. சகலமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை தன்னுடைய அனுகிரகத்தினால பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க. மகர ராசி நிச்சயமா நீங்க மண்ணையே தொட்டாலும் அது பொன்னாக மாறக்கூடிய காலகட்டங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சரி, மகர ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்க, தனிப்பட்ட ஜனனஜாதத்தை போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க. வாழ்க வளமுடன்.